காலையில் 2:30 மணிக்கு இவ்வளோ வேகமாக தேர் நடை அப்படின்னு சொல்கிற மாதிரி வரதராஜ பெருமாளை தேரடிக்க அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த நிகழ்வு எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயிலில் தாங்க நடக்குது. ஆமாங்க, இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 நாளாக நடக்கிற வைகாசி பிரம்மோற்சவத்துக்கு ஒரு பகுதியான தேரோட்டம். அந்த தேரோட்டத்துக்கு தான் இவ்வளவு காலையிலேயே வரதராஜ பெருமாள் இந்த தேரை நோக்கி போகிறாருங்க. 3 மணிக்கெல்லாம் தேரில் உற்சவரையும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களையும் ஏற்றிடுவாங்க. முன்னாடி நாள் யானை வாகனம் முடியறதுக்கே நைட்டு 12:30 மணி ஆகிடும். அடுத்து 1 ஹவரில் அலங்காரத்தை மாற்றிட்டு தேர் நடை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு ஊர்வலத்தோட தேரில் ஏறுற இந்த நிகழ்வு வைகாசி பிரம்மோற்சவம். காஞ்சிபுரத்தில் நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான பெரிய ஃபெஸ்டிவல் தேர் திருவிழா அப்படின்னு இந்த வரதராஜ பெருமாள் கோயில் வைகாசி பிரம்மோற்சவத்தில் நடக்கிற தேர் திருவிழாவை சொல்லலாம். இந்த வரதராஜ பெருமாள் 108 திவ்ய தேசத்தில் ஒன்று. காஞ்சிபுரத்தில் மொத்தம் 14 திவ்ய தேசம் இருக்குது. அதில் இந்த வரதராஜ பெருமாள் கோயில் ஒரு மிக முக்கியமான ஒன்று. இங்கே தான் அத்திவரதர் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு 40 வருஷத்துக்கு ஒரு முறை இங்கே இருக்கிற குளத்தில் இருந்து எடுத்து பக்தர்களோட தரிசனத்துக்காக வைப்பாங்க. இந்த அத்திவரதர் பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி மூலவராக இருந்ததாக சொல்லப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு பிரசித்தி பெற்ற நிகழ்வு அத்திவரதர் குளத்திலிருந்து எடுத்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்வும் இந்த வரதராஜ பெருமாள் கோயிலில் தாங்க நடக்குது. கிட்டத்தட்ட 1000 வருடத்துக்கு மேலே பழமையான சோழ சேழ பாண்டியர்களால் கான்ட்ரிபியூட் செய்யப்பட்ட ஒரு கோயில் இந்த வரதராஜ பெருமாள் கோயில்.